இந்த தியானத்தை பற்றி முழுமையாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியானத்தை 3 செயலாக நம்ம பிரித்து கொடுத்துருக்க தியானத்தை நீங்கள் முறைப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த தியானத்தை நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஊர்லேயோ உங்கள் பகுதிகளிலையோ தொடங்கி வைக்கணும். ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் நீங்கள் ஆர்வமாக யாராவது இருக்கிறாங்க, வர முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் பகுதியிலே வந்து அந்த தியானத்துக்கான நேரத்தில் நான் அந்த டைமிங்கில் தியானத்தையும் சொல்லி கொடுத்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றேன். அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். அப்படி யாராவது ஒரு செயலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸையும் நீங்கள் ஒரு நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு பதிவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எங்கெல்லாம் இந்த தவம் நடக்குதோ அங்கெல்லாம் கும்பமேளா நடக்கிறதாவே இருக்கும். இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், ஒரு நல்ல செயலாக மாறட்டும். இப்போ நம்ம இருக்கிறோம்னா நம்ம கிடையாது, உங்களையும் சேர்த்துரும் இது உள்ளுக்குள்ள. இப்போ இந்த மலையோட ஆற்றல் வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளால் அது நிகழ்ந்தாலும் அது வந்து இப்போ என்னை மட்டும் வளைச்சி ஒன்றும் பண்ணாது. கிடைக்கப்பட வேண்டியதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அது ஒரு ஆசீர்வாதமாக அது ஏதோ ஒரு வடிவத்துக்கான ஒரு காரணத்தை அது கொடுக்கப்பட்டுரும். அதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவம். சில இடம் என்னென்னா, ஞானத்துக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கு சில இடம் பிறவி பயனையை அடைய வைக்கும். அது இப்போ கூட தெரியாமல் இருக்கலாம், 40 ஆண்டுகள் கூட கழித்து தெரியலாம். ஆனால் அந்த 40 ஆண்டுகள் கழித்து நீ மாற போகிறதுக்கு இங்கேயே ஒரு சேஞ்சோ ஒரு வேணும். அதுக்கு சில இடமா இருக்கும். நான் இந்த பல ஆண்டுகள் கழித்து சேஞ்ச் ஆகிறத பல செயல்களில் எனக்கு குழந்தையிலேருந்து காட்டப்பட்டிருக்கும். அது தெரியாது, அது என் தாய்க்கும் தெரியாது, தகப்பனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி தான் அது அங்கே நிகழ்கிறதுனால தான் 40 ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறியே அதான். அந்த செயல் வடிவமே அதான். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயம். அது அதனால் ஒரு இடங்கள் அந்த அட்மாஸ்பியர் வச்சு, அங்கே இருக்கிற சுற்றி க்ரீனை வச்சு, தென்னை மரத்தை வச்சு, மலையோட அடிவாரத்தை வச்சு, பேக்ராப்டை வச்சு, நான் மாணவர்களை வச்சு ஒரு லயத்தில் ஆழ்த்தி ஒரு தியானம் கற்றுக் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த இடம் ஒரு வேலை, அந்த இடத்துக்குள்ளே உட்கார்றதுக்கு பெரிய ஒரு செயல். தியானமே வேலையாக செஞ்ச பல துறவிகள் தியானம் செஞ்ச இடத்துல நம்ம வந்து உட்கார்றோம். இன்றைக்கி தென்னந்தோப்பு இருக்குது, இங்கே ஒரு செட் இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த இடத்துக்கு ஒரு முதலாளி இருப்பார், அதெல்லாம் கிடையாது. இந்த இடம் இன்னொரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும், யார் முதலாளிங்கிறது இல்லை. இந்த இடத்துக்குள்ளே ஒன்று நடந்திருக்கும், ஒரு செயல் வடிவம். அப்போ அது தெரியாது அவங்களுக்கு, புரியுதுங்களா? அதோடைய செயல் தான். அப்போ நீர்வீழ்ச்சி, இந்த மரம், இதெல்லாம் இந்த காடுகள் எல்லாம் இருக்குன்னா அது காடாக இருந்திருக்கும். அப்போ இந்த கரைகளில் எத்தனை பேர் வந்து என்னென்ன வேலைகள் செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ செயல் நடந்திருக்கும், எவ்வளோ செயலாக்கங்கள் இருந்திருக்கும். அப்போ இது ஒரு காலகட்டத்தில் அவங்கெல்லாம் மறைப்பொருளாக மறைஞ்சு போகும்போது மக்கள் கைக்கு வருது அது. ஆனால் அவங்க தாக்கம் வந்து பெரிய தாக்கம். சூரியன் எத்தனை மைலுக்கு இருந்துட்டு இங்கே இருக்கும்போதே நமக்கு இவ்வளோ சூடாக இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு யோகி ஒரு இடத்துல வந்து ஒரு காலை வச்சுட்டாருன்னா 1000 வருஷம் கழிச்சு கூட அந்த தாக்கம் இருக்கும். அப்போ ஒருத்தன் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே உட்காந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? அது இந்த ஆலயாரிலெல்லாம் இந்த வேதாத்திரியோடைய இந்த பசங்களுக்கெல்லாம் வேதாத்திரி ஸ்டூடெண்டெல்லாம் நிறைய பேர் இருந்ததுக்கு மேக்சிமம் சைன் பண்ணதுக்கு கொஞ்சம் அவங்கெல்லாம் வேலை பார்த்ததுக்கு இந்த இடம் தான் முக்கியமான காரணம். புரியுதுங்களா? இன்ன வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அந்த புத்தகம்லாம் எல்லாமே நிற்கிறதுக்கும் செயல் வடிவாங்க கொஞ்சம் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த இடம் தான். பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. இந்த இடம் வந்து அவ்வளோ சாமானியப்பட்ட இடம் கிடையாது. அப்போ ஒரு குருவையே தாயார் இருந்து தூக்கி நிப்பாட்டுறதே இந்த இடம் தான். புரியுதுங்களா? அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு ஒரு உணர்த்தப்படுது இந்த இடத்த இன்னொருத்தருடைய இடம், அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ கொடுக்குறாருன்னா அவருக்கு லயத்து போய் குருவுக்கும் அவருக்கும் ஒரு 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 பிளாட்ஃபார்ம் நடக்குது, ஒரு செயல் நடக்குது. அப்போ அந்த செயல் நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மேடை அமைக்கிறாரு, அவர் இடத்தையே வந்து கொடுக்குறாரு.
அப்போ கொடுக்குறாங்கிறது முன்னாடி அந்த இடம் உயர்ந்த இடம், இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து பணி செய்யட்டும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த பணி செய்ய வரும்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்களுக்கு அந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. ஒரு சந்தை திறந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஜாதி மொழி பாகுபாடு இல்லாமல் கத்திரிக்காய் தக்காளி வாங்க நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் திறக்கப்பட்டுச்சுன்னா பாகுபாடு இல்லாமல் உள்ளே வருவாங்க. ஞானம் அடைகிறாங்களோ இல்லையோ, பல துறவிகள் தவம் பண்ண இடத்த மிதிக்கிறதுக்கான வாய்ப்பை பெறுறாங்க. அப்படி தான் இந்த இடம். அதை 1-2 பேர் உணர்ந்துட்டான்ல, அவன் பெரிய கில்லாடி தான். புரியுதுங்களா? அதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற பேரு ரகசியம். இதுதான் இந்த சிஸ்டத்தை எல்லா தியானம் பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு இடம் அட்மாஸ்பியருக்காக காட்டக்கூடாது. அந்த இடம் என்ன, அதான் ரொம்ப முக்கியம்.